வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு நாதகவில் நான் சொல்பவர்கள்தான் வேட்பாளர்கள் என சீமான் திட்டவட்டமாக பேசியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்போம். சிவபிரகாஷ், வணக்கம். இந்த ஆடியோ தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற மே 18ஆம் தேதி கோவையில் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் இதற்கு தமிழர்களின் பேரெழுச்சி பொதுக்கூட்டம் என்று அதற்கு தலைப்பிட்டு அதற்காக அந்த கோவையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்கு அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அழைத்து அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் இன்று ஈடுபட்டார். அப்போது அந்த பொதுக்கூட்டம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளை வழங்கிய சீமான், அதே சமயம் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் தேர்வு குறித்த சர்ச்சை குறித்தும் சில விஷயங்களை பேசினார். அது குறித்து பேசிய போதுதான் நான் 2026 தேர்தலுக்கு எந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என நான் சொல்கிறோனோ அவர்கள்தான் வேட்பாளராக நிற்பார்கள். அப்படி பிடிக்காதவர்கள், அதற்கு விருப்பப்படாதவர்கள் வேறு கட்சிக்கு செல்லலாம் என்றும், அதிலும் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்தால் உடனடியாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு தருவார் என்றும், அதே போல விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சியிலும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிய சீமான், அப்படி கிடைக்கவில்லை என்றால் சொல்லுங்கள், நானே கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து செல்பவர்களை அங்கே சேர்த்துவிட்டு அவர்களுக்கு வேட்பாளராக பதவியை வாங்கி தருகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதி கொடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் நிச்சயமாக வென்றே ஆக வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அப்படி வெற்றி பெற்று வருபவர்களை பல்லக்கில் ஏற்றி மாலை போடுவதாகவும், ஒருவேளை வெல்ல முடியாமல் தோற்றுவிட்டால் அவர்களை பாடையில் ஏற்றி மாலை போடுவதாகவும் குறிப்பிட்ட சீமான், எப்படி இருந்தாலும் மாலை போடுவது கன்ஃபார்ம் என்று கூறியவர், அந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் கொஞ்சமாக நீங்களாகவே பால்டாயிலை குடித்துவிட்டு படுத்து விடுங்கள் என்றும் நாதகவில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் போது அவர் கூறினார். மேலும் இந்த நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் சரியான விதத்தில் பேனர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், தழுதலைகள் போல முடியை விதவிதமாக வெட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த போட்டோக்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சீமான் அந்த கூட்டத்தில் அவரது நிர்வாகிகளிடையே பேசினார். இதில் மிக முக்கியமாக இந்த விஜய் கட்சியில் நானே வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று கூறியதும், வேட்பாளரை நான் சொல்பவர் மட்டும்தான் நிற்க முடியும், அப்படி பிடிக்காதவர்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள், வேறு கட்சிக்கு சென்றாலும் நான் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று குறிப்பிட்டதும், அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணியில் இருக்கும் என்று தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது நானே அந்த வேட்பாளர் வாய்ப்பை வாங்கி தருகிறேன் என்று சீமான் குறிப்பிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.